Hey people, ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ குட் மார்னிங் பா எல்லாத்துக்கும். ஓகே, இன்னைக்கு மேக்ஸில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய சம்லாம் இல்லை. ரேஷியோ அண்டு ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரேஷியோ அண்டு ப்ரப்போர்ஷன் அதில் இருந்து தான் நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஓகே, ஸோ ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல ரேஷியோ அண்டு ப்ரப்போர்ஷன்னா முதல்ல ரேஷியோக்கும் ப்ரப்போர்ஷனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேப்பா, ஸோ 1:2 அப்படின்றது ஒரு ரேஷியோ. ஓகேவா, இதே ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:4 அப்படின்னு எழுதலாம். இதே ரேஷியோவை நம்ம 3:6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டத்தையுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது, ஓகே, இது ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, இது பி அப்படின்னு வச்சுக்கோங்க, இது சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பியை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்துடும். சியை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்துடும்ப்பா. இதுதான் வந்து ஆக்சுவலாக ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஈக்குவலண்ட் ரேஷியோவாக இருக்கிறது தான் நம்ம ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ சிம்பிளாக பாருங்களேன், 1:2 இருக்கா, இது இந்த மாதிரி ரெண்டு டாட் வச்சோம்னா, ஸோ 1:2 ஆஸ் 2:4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. இந்த 1:2 எதுக்கு ஈக்குவல்னா 2:4க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். இதை இப்படி கூட எழுதலாம், 1:2 ஈக்குவல் டு 2:4 அப்படின்னு எழுதுவோம்ப்பா. ஸோ இப்போ ஜஸ்ட் இதுக்கு ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுங்களேன், ஒரு நோட்டேஷன் கொடுத்து பாருங்களேன். ஓகே, ஸோ இதுக்கு ஏ, இது பி, இது சி, இது டி. ஆக்சுவலாக இவங்க ஒரு லா மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸையும் மீன்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைப்பா, இந்தாண்ட ஈக்குவலுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, மேலே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பி டிவைடில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி அப்படின்னு வருதா. ஸோ இங்கே இருக்கிற டி இந்தாண்ட போச்சுன்னா இங்கே மல்டிப்ளை ஆகுமா, இங்கே இருக்கிற பி இந்தாண்ட போச்சுன்னா மல்டிப்ளை ஆகுமா. அப்போது ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு சி இன்ட்டு பி. ஓகேவா, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ப்ரப்போர்ஷனாக இருந்தாலும் இதை போட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்களுக்கு ஏ தெரியலனாலோ இல்லை இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தெரியலனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த சம்மோடைய பேஸ், ஓகேவா, இந்த சம்மோடைய பேஸு இதுதான்ப்பா. ஓகே, ஸோ மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், பாரி வாண்ட் டு பை 5 டென்னிஸ் பால். ஸோ பாரின்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு 5 டென்னிஸ் பால் வேணும். ஓகேவா, 5 டென்னிஸ் பால் வேணும். அவன் போய் கடைக்காரர்கிட்ட கேட்குறான். ஓகேவா, ஃப்ரம் ஏ ஸ்போர்ட்ஸ் ஷாப், இஃப் அ டசன்ஸ் ஆஃப் பால் காஸ்ட் 180, ஹவு மச் ஷுட் பாரி பே டு பை 5 பால்ஸ். கடைக்காரர்கிட்ட போய் ஆனால் பந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அவர் ஒரு பந்தோட விலையை சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, டசன், ஒரு டசன் டென்னிஸ் பந்து வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாப்பா. ஓகேவா, 180 ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா, 180 ரூபாய் ஆகிடுது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஓகே, ஸோ 12 நம்பர், ஓகேவா, 12 நம்பர்ஸு 180 ரூபானா, அப்போ 4 நம்பர், 4 இல்லை 5 வாங்க போகிறான், 5 நம்பர் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 5 நம்பர் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி இந்த பாரிக்கு தெரிஞ்சே ஆகும். அப்போதான் வந்து என்னால் டென்னிஸ் பால் வாங்க முடியும். ஓகேப்பா, ஸோ இந்த எக்ஸு 12 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வந்துடுமா. ஸோ இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளை ஆகிடுமா, இந்த 5 இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளை ஆகிடுமா. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஆகிடுமா, 180 இன்ட்டு 5 அப்படின்னு வந்துடுதுப்பா. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 இன்ட்டு 5 டிவைடட் பை 12 அப்படின்னு வந்துடுது. ஓகே, 12 அப்படின்னு வந்துடுதா. ஸோ 12, ஓகே, இதையும் 12ஐயும் 180யும் எதால் அடிக்கலாம் அப்படின்னு முதல்ல பாருங்க. ஸோ 5ஐயும் 12ஐயும் அடிக்கிறது முடியாது, ஆனால் 180யும் 12ஐயும் அடிக்கலாம். ஸோ அப்படி அடிச்சு பாருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 6ஆல் அடிக்கலாமா, 6ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 2 6 ஆர் 12, 3 6 ஆர் 18, 0 வந்துடும். ஸோ இந்த திரும்ப 30ஐ 2ஆல் அடிக்கலாமா, 15 வந்துடுமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 5, 15 இன்ட்டு 5. ஸோ 15 இன்ட்டு 5 என்ன வரும், 5 5 சார் 25, பேலன்ஸ் 2, 75 ருபீஸ் வந்துடுவா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 75. ஓகே, 5 பந்து எவ்வளோ, 5 பந்து 75 ரூபா. ஓகேவா, 5 பந்து
5 பால்ஸ் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் வந்துருச்சுப்பா. ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 75 தான். ஒரு பந்தோட விலை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 டிவைட் பை 5 போட்டிங்க அப்படின்னா ஒரு பந்தோட விலை 15 ருபீஸ் வந்துடும். 15 ருபீஸ் வந்துடும் ஒரு பந்தோட ப்ரைஸு. ஓகே, ஸோ மேபி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேபி கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஸோ அன்அகாடமியில் என்ன பண்ண போகிறாங்க, புதுசாக வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச். ஸோ வெற்றி கொண்டாடும் வகையில் ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர் வராது, சாரி, வெற்றி ஆர் வராது. என் யார் யார் எடுக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் Group-I ப்ரிலிம்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்க. யாரெல்லாம் வந்து எழுதி கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும். பட் மெயின்ஸ் வந்து எப்படியாவது நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது மறக்காமல் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10% ஆஃபர் கிடைக்கும்பா. 10% அப்படின்னும்போது ஒரு 700 ருபீஸ் கிட்டத்தட்ட கம்மியாகும். ரெஃபரல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOSIN. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய லிங்க்கை நான் ஷேர் பண்ணுவேன். அதையே நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா நித்யா மேம் இந்தியன் பாலிட்டி எடுக்கிறாங்கப்பா. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி சவுந்தரராஜன் சார் எடுக்கிறாரு. திவ்ய ஜனனி மேம் வந்து சோஷியல் இஷ்யூ எடுக்கிறாங்க. சிபி சார் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்படின்றது எடுக்கிறாங்க. யுகசெல்வியும் கரண்ட் அஃபேர்ஸும். மரியா ஜக்கோப் சார் என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குவேந்திரன் சார் ஜியோகிரஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி எடுக்கிறாங்கப்பா. சோஷியல்ஸ் தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ராஜா கலியமுருகன் சாரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கௌதம் சாரும் எடுக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் கோர்ஸாக இருக்கும். மெயின்ஸ்க்கான ஒரு கிராஷ் கோர்ஸ். டைம் இல்லை. ஓகே, எவ்வளோ சீக்கிரமாக சேர முடியும் அப்படியோ அவ்வளோ சீக்கிரமாக சேர்ந்துடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.